ஹலோ ஹலோ நான் ஃபர்ஸ்டே சாரி கேட்டுக்கிறேன். நான் 3 வாரமா வீடியோ போடல. என்னோட எடிட்டிங் ஆப் வந்து கிராஷ் ஆயிட்டு, அதனால எனக்கு எடிட் பண்ண முடியல. பாதி எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே போயிருச்சு. இனி இப்போ ஃபுல்லா நான் அதை டெலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி அப்படிலாம் வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ இனி அடுத்தடுத்த வீடியோ. பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நம்ம போன வீடியோவில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 5வது நாள் வீட்டுக்கு வந்துட்டோம். 7வது நாள் என்ன ஆகும்னா திருப்பி போய் எனக்கு அந்த காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் ஒன்று பாக்கி இருந்தது, அது போடணும். போட்டுட்டு இந்த காலில் உள்ள கட்டு வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட காமிக்கணும். 3 வாரம் கழித்து அவங்க கழட்ட சொல்லியிருக்காங்க. அது 3 வாரம் ஆயிருந்தது. வீட்டுக்கு வந்து 1 நாள் இருந்தேன். அதுக்கு மறுநாள் திருப்பி போய் ஹாஸ்பிட்டலில் அந்த இன்ஜெக்ஷனுக்காக போனோம். எனக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருந்தது இல்லையா, அதனால ஆர்த்தோ டாக்டர் வந்து பிளட் ஓடுறதுக்குள்ள மருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ராக்சரில் என்ன ஆகும்னா அந்த இடத்துல பிளட்டு கிளாட் ஆயிரும். கிளாட் ஆன பிளட்டு எங்கேயாவது போய் அது நிற்கும் இல்லையா. இப்போ கிட்னியில் போய் நின்னதுன்னா கிட்னி கம்ப்ளைண்ட் ஆயிரும், பிரெயினில் போய் நின்னதுன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா பிளட்டு ஓடுறதுக்குள்ள மருந்து கொடுப்பாங்க. பிளட்டு வந்து டைல்யூட்டட் ஃபார்மில் ஓடும். அப்போ அந்த கிளாட் அடித்து போயிடும். அதுக்காக அப்படி மருந்து கொடுத்துருப்பாங்க. 2 வாரம் கழித்து எனக்கு ஆப்ரேஷன் இருந்தது. 2 வாரம் மட்டும் நான் அந்த மருந்து சாப்பிட்ருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த மருந்து ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு. சரின்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். திருப்பி ஆர்த்தோ டாக்டர் வந்து ரூமில் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. என்னைய பார்த்துட்டு சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி இந்த பிளட் ஓடுற மருந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே சரின்னு 5வது நாள் வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. 6வது நாள் 1 நாள் அந்த பிளட் ஓடுற மருந்து 6வது நாளும் 7வது நாளும் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக. ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோன்னே அவங்க கட்டு எல்லாம் கழட்டி பார்த்துட்டு, கட்டு கழட்டிடுவோம், நீங்கள் சாதாரணமாக ஃப்ரீயாக நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் காலை பார்த்தா ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. ஒரு விரல் இந்த பக்கம் இருக்குது, ஒரு விரல் இந்த பக்கம் இருக்குது, கால் வீங்கி இருக்குது. அப்படி ஐயோ போச்சு, நீ காலை வெட்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவில் இருந்தது. ஆனால் எனக்கு வேதனை எல்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் நடந்து தான் வீக்கம்லாம் வத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாளும் கட்டியே வச்சுருந்தோம் இல்லையா கால், அதனால் நடந்தால் தான் அது மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு டாக்டர்கிட்ட போய் அந்த கட்டு கழட்டிட்டு வந்துட்டோம். காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணோம். வீல் சேரில் தான் இருக்கேன். இந்த சைட்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர பெயின் படபடன்னு வருது. இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட முடியாட்டா வேண்டாம், நம்ம நாளைக்கு வருவோம் அப்படின்னு பிள்ளைங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க இல்லை லேட் ஆகுது, என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு போய் அங்கே போய் சிஸ்டர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டால் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு 6 நிமிஷம் ஆகும். 6 நிமிஷம் எனக்கு படுக்க முடியல. இந்த சைடில் பயங்கரமான பெயின் திடீர்னு. அப்போ நான் சொன்னேன், என்னால் சகிக்க முடியல பஞ்சுமா, எனக்கு பெயின் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. அப்படி சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு தான் வெளியே விடுவாங்க. என்னால் பெயின் சகிக்க முடியல. ட்ரெயினை தூக்கி கையில் வச்சுருக்கும் போது என் கண்ணு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து இப்படி பைப்பில் போகிற மாதிரி குடுகுடுன்னு பிளட்டு, ஒரு 300 ml பிளட்டு அதில் வந்துருச்சு. அப்படியே பைப்பில் விழுந்த மாதிரி. நானும் என் பெரிய பொண்ணு பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாயிருச்சு. டாக்டர்கிட்ட சொன்னோம் இப்படி இருக்குது அப்படின்னோடனே டாக்டர் உடனே பிளட்டு ஓடுறதுக்குள்ளே மருந்து கொடுத்தாங்கல்ல, அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆன்டி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது போட்டு உங்களுக்கு அது ஸ்டாப் பண்ணிட்டாலே இந்த பிளட்டு வெளியில் வர்றது கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிப்பாட்டிட்டாங்க. என்னால் நிற்க முடியல, படபடன்னு வருது, பயம் வந்துருச்சு எனக்கு. பெரிய பொண்ணு கூப்பிட்டு, நீ பயந்துராதுமா, லாக்கர் சாவி வீட்டில் இங்கே இருக்குது, வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, ஏதாவது அவசரம்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், அதுக்குன்னு அம்மா இல்லாமல் போயிடுவேன்னு நினைக்காத, திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரூபா வேணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு. ஆனால் என் மனசில் இருந்தது வேறு. இந்த பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, அந்த பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, கார்டு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அவகிட்ட சொல்கிறேன். சொன்னால் அம்மா இப்போ ஏம்மா அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைம்மா நாளைக்கு சிலப்போ எனக்கு ஐசி யூனிட்டில் கொண்டு என்னை உட்கார வச்சுட்டாங்கன்னு வையி, உனக்கும் எனக்கும் பேச முடியாது, அப்போ நீ ரூபாய்க்கு என்ன செய்யன்னு நீ நினைப்ப இல்லையா, அப்போது நீ தெவங்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு. எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்ல ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொன்னால் உள்ளுக்குள்ளே எனக்கு பயம். எனக்குள்ள சர்ஜன் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தார். அப்புறம் மேலே என்னைய கீமோ கொடுக்குற வார்ட்லேயே படுக்க வச்சுருந்தாங்க. படுக்க வச்சுட்டு பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னோட சர்ஜன் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கை தூக்குங்க சாந்தின்னாரு. எனக்கு படுத்துட்டு கை தூக்கவே முடியல. ஐயோ அம்மான்னு கத்திட்டேன். அந்தளவுக்கு கை தூக்க வலி. அப்படியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி படுங்கன்னாரு. நான் இப்படி இந்த சைடு சரிஞ்சிட்டு கை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இந்த சைடு சரிஞ்சு படுக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அப்புறம் எனக்கு இப்படி மல்லாக்க படுங்கன்னா இப்படி திரும்பவும் முடியல. அப்போ நீங்கள் வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தலகாணி வச்சு இந்த சைடுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து வச்சுட்டு இப்படியே படுத்துக்கோங்க சாந்தி. இந்த பிளட் ஓடுறதுக்குள்ள ஆன்டி மருந்து கொடுத்தாச்சு, அதனால இனி பயம் கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து பார்ப்பாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும், என்ன சாப்பிட்டீங்க, எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் சாப்பிடாமையே இருந்தேன். அம்மா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும், அப்புறம் மயங்கிட்டீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் எனக்கு குடிக்க பிடிக்கல, எனக்கு பயம், அதனால் ஒரு 2-3 மடக்கு தான் குடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்ககிட்ட நான் சொன்னேன், இப்படி ஒரு 20 ml கூட குடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் என்ன குடித்தாலும் சரி 6 மணி நேரம் கழித்து தான் சர்ஜரி பண்ணணும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் ரூமில் போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட். நைட்டு 11 மணிக்கு டாக்டர் வந்து பார்த்துட்டு சர்ஜரிக்கு கூப்பிட்டு போனால் எனக்கு நான் பயம். டாக்டர்கிட்டே நான் சொன்னேன், எனக்கு வந்து ஐசி யூனிட்டில் நான் படுக்கவே மாட்டேன், இன்னும் என்னைய சர்ஜரி முடித்து ரூமுக்கு கூப்பிட்டு வந்துருங்க, ஐசி யூனிட்டில் படுக்கவே மாட்டேன் அப்படின்னு. இப்போ வேண்டாம் சாந்தி, நீங்கள் ஐசி யூனிட்டில் படுக்க வேண்டாம், ரூமுக்கே வந்துடலாம், இந்த சர்ஜரி வந்து பெருசு ஒன்றும் கிடையாது, சின்ன சர்ஜரி தான், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. பழையபடி அதே மாதிரி தான், மோந்து பாருங்க அப்படின்னாங்க. இந்த ட்ரிப்பும் பாத்திரணும், நம்ம கண்ணை மூடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா போன சர்ஜரியில் என்னாச்சுன்னா, இந்த இடத்துல கருப்பாக ஒரு மார்க் மாதிரி இருந்தது, கொஞ்சம் இப்படி எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது, இப்படி தடிப்பு பரு மாதிரி இருந்தது. 2 நாள் கழிச்சுட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு. பிளாஸ்டிக் சர்ஜன் சொன்னாங்க, இப்படி தான் நாங்கள் ஐவி ஏற்றணும் அப்படின்னாங்க. கேனுலா இதில் தான் குத்தினோம், கையிலெல்லாம் நர்வ் கிடைக்கல அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, ஆஹா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. இந்த ட்ரிப்பு கேனுலா எப்படி குத்துறீங்கன்னு பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், கண்ணை மூடவே மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் 2 தடவை இழுத்தது தான் தெரியும், 3ஆவது தடவை மூச்சு இழுக்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த ட்ரிப்பு எப்படின்னா, நிறைய அனஸ்தீசியா இல்லை, சின்ன சர்ஜரி தானே, அதனால் நிறைய அனஸ்தீசியா கொடுக்கல. சர்ஜரி முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போயே நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் என்னைய ஐசி யூனிட்டுக்கு கூப்பிட்டு போகாதீங்க, ரூமுக்கு தானே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் ஐசி யூனிட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னாங்க. அவ்வளோதான் தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஐசி யூனிட் எப்படின்னா, புது ஐசி யூனிட், யாருமே இல்லைங்க, ஒரு 10 பெட் இருக்குது, நான் மட்டும்தான் அங்கே படுத்திருந்தேன். 2 நர்ஸ் இருந்தாங்க. சர்ஜரி முடித்து ஒரு 3-4 மணி நேரம் கழித்து என்னையை தட்டுனாங்க, இப்படி தட்டிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சாப்பிடணுன்னா சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு லெவல் இல்லாமல் தூக்கம் வருது, தூக்கம் வரும்போது தூக்கம்தான் பெருசு, அதனால் நான் தூங்கிடவா சிஸ்டர் அப்படின்னு. கண்டிப்பாக சாப்பிடணுன்னா சாப்பிட்றேன், சாப்பிட்டா தூக்கம் போயிடும். ஏன்னா அந்த ஐசி யூனிட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் போயிட்டு. ஐசி யூனிட்டில் படுக்கலாம் முடியாது, நமக்கு லெவல் இல்லாமல் படுக்கும்போது தான் படுக்க முடியும், இல்லாமல் நமக்கு போதம் வந்துருச்சுன்னா ஐசி யூனிட்டில் படுக்கவே முடியாது, கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஜெயிலில் இருந்த மாதிரி இருக்கும். நமக்கு ரூம்லன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, கூட இருந்துக்கலாம். அப்போ நான் இப்படி சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஃபுட்டு வேண்டான்னா பரவாயில்ல, நீங்கள் நேற்று மதியானம் 2 மணிக்கு ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னீங்க, அதுதான், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு குளுக்கோஸ் ஏறுதில்லை, அதனால் எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம்தான் லெவல் இல்லாமல் வருது, நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னாங்க. அப்புறம் என்ன, பழைய குருடி கதவை திறடின்னு திருப்பியும் பெயின், என்னால் தன்னை எந்திச்சு உட்கார முடியாது, பழைய சர்ஜரி மாதிரியே திருப்பியும் கொஞ்சம் அதிலேருந்து மீண்டு வந்தேன், திருப்பி அதே மாதிரி ஆகிடும். காலையில் விடிஞ்ச உடனே ஒரு 6-7 மணி இருக்கும். சிஸ்டர் கேட்டாங்க, ரூமுக்கு போகலாமா, நீங்கள் சாப்பிடணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாம், நீ ரூமில் கொண்டு விட்டால் போதும், நாங்கள் எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே சரின்னு ரூமுக்கு போவோம் அப்படின்னாங்க. வீல் சேர் வரட்டும் அப்படின்னாங்க. வீல் சேரில் போனால் பூஜாவும் பஞ்சுமாவும் பயந்து அம்மாவுக்கு என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் படுத்திருந்தாங்க. நான் போய் கதவை தட்டினோடனே, இவங்க கதவை திறந்தோடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அவங்களுக்கு அதிசயம், ஐயோ அம்மா அப்படின்னு. ஏன்னா பிள்ளைங்க 2 பேரும் அம்மா திரும்பி வந்துட்டாங்க சர்ஜரி முடிச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது, நான் சொல்கிற மாதிரி அது திருப்பி ஒரு குண்டு பாம் அது. அப்படி நான் போனோடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் அதே மாதிரி 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு என்னாச்சுன்னா, 5ஆவது நாள் வந்து சண்டே, அதனால் 4ஆவது நாளே நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டாங்க டாக்டர். எனக்கு பயம், வீட்டுக்கு போனவுடனே திருப்பி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. வேண்டாம் டாக்டர், நான் சண்டே இங்கே இருக்கிறேன், மண்டே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. இல்லை சாந்தி, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் வேண்டாம் அப்படின்னு
பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். இதில் சொல்ல மறந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு சர்ஜரியிலேயே என் கால் வந்து இந்த ஃபுட் ட்ராப் இருக்கு இல்லையா, அதனால காலில் வந்து ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க, ஒரு மெஷின். அது வந்து இப்படி முட்டு வரைக்கும் இருக்கும் பாதத்திலிருந்து. அது இப்படியே பிடிச்சி விடும், இப்படி சக் பண்ணி இப்படி எடுக்கும் மசாஜ். அது நல்லாயிருக்கும். நான் எப்போல்லாம் கட்டில் விட்டு இறங்குறேனோ பூஜா குட்டி ஏறி படுத்துக்குவா அதில், அதை கட்டுறதுக்காக. இந்த ட்ரிப்பு என்னாச்சுன்னா, இந்த ஃப்ராக்சர் உள்ள காலில் உள்ள கட்டு ஆர்த்தோ டாக்டர் அவுத்துட்டார் இல்லையா, 2 காலும் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் 2 கால்லையும் அது இருக்கும். நம்ம மூமெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா கால் வந்து வீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி மூமெண்ட்டுக்காக அது போட்டு விட்டுருந்தாங்க. அதனால அது சூப்பராக இருக்கும். 24 hours அது கட்டி இருக்கணும். கட்டி இருக்குன்னா எப்படின்னா 2 கால்லையும் அது போட்டிருப்பாங்க. ஒரு கையில் ஐவி ஏறும், இந்த சைடு ட்ரெயின் இங்கே கிடக்கும். திடீர்னு கட்டிலேருந்து எந்திக்கணும்னா கஷ்டம்தான். அந்த 2 காலையும் கழட்டி இந்த ஐவி கழட்டி அப்படி தான் எந்திக்கணும். ஒரு மாதிரி பெட் நம்ம நினச்சி பார்த்தோன்னா பெட்டில் நம்மளை கட்டி வச்ச மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா ஃப்ரீயாக. அன்றைக்கி லாஸ்ட் நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக பிள்ளைங்க ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சும்மா இருந்தேன். நான் ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ இருக்குது, அதை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி எடுத்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு வருமா? ஹலோ, இன்னைக்கு என்னோட செகண்ட் சர்ஜரி கழிஞ்சு 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு டிஸ்சார்ஜ். இந்த ட்ரெயின் இப்படியே தான் இருக்குன்னு பாருங்கள். ட்ரெயின் இப்படியே தான் இருக்குது. ட்ரெயின் வந்து இப்போ 40 ml ட்ரெயின் கலெக்ட் ஆகுது. அது குறைஞ்சி 20-10 இப்படி வந்துடும். அதனால் இன்னும் 4 days சொல்லியிருக்காங்க. 4 days கழிஞ்சிட்டு வந்து அந்த ட்ரெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு செக்அப் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ். இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம். பயந்துட்டோம். நான் என்னோடய கஷ்டங்களையே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன்ல. ஒரு சேஞ்ச் வேணும்ல. நம்ம சும்மா தானே இருக்கிறோம் எல்லாரும். ஒரு லண்டனுக்கு ஒரு விசிட் போயிட்டு வருவோமா? பஞ்சுமாவையும் பிரசாந்தையும் பார்க்குறோமோ இல்லையோ, குல்ஃபியை பார்த்துட்டு வருவோம். குல்ஃபி குட்டி எப்படி அங்கே சேட்டை பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு வருவோமா? இது குல்ஃபியோட ஃபேவரட் டாய். இதுக்கு பேர் ஒயிட்டி. டாய்ஸ் எல்லாம் கடிச்சு அப்படிலாம் பண்ணவே மாட்டான். பத்திரமா விளையாண்டுட்டு கொண்டு வச்சிருந்தோம். Yes. Yes. He hates pigeons. He hates crow. But he's so You're trying to control that, but it's not possible. Oh, started hugging. Kulfi. Oh. Oh, that is so cute. You can't be so gentle. Be gentle. Oh, that is a cute one. வணக்கம். இங்கே பாருங்க எவ்வளோ கிடக்கு தெரியுமா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அது மட்டும்தான். சிகப்பா அது விசாம எல்லா செடியும் அதுதான். அம்புட்டும் அதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பஞ்சுமா சொல்லியிருந்தா இங்கே பிளாக்பெர்ரி நிறைய கிடைக்கும்னு. அதுதான் இது. இது ஃபுல்லாக அதுதான். இந்த இருக்கு பாருங்க. இது வந்து இப்படி படிக்கும். Kulfi, gentle. Kulfi, be gentle. Oh. Nice and gently. Oh, he's lovely. Thank you. Thank you. Kulfi, say bye. Oh. See you. Have a good day. குல்ஃபி பார்த்தீங்களா? சேட்டைக்காரன் அவன். பிடிச்சிருக்கா? அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.